Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடின் போது அதில் தொடர்புடைய ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தமிழக அரசு இப்போது வந்து ஒரு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது. அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் இதை எதிர்த்து தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் கூட்டணி கட்சிகள் உட்பட ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கத்தினர் மற்றும் பல எதிர்க்கட்சிகள், இயக்கங்கள், அமைப்புகள் வந்து கடுமை எதிர்த்திருக்கிறாங்க. இதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன, இந்த விவரங்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் அனைவரும் ஒரு மறக்க முடியாத ஒரு துயரமான ஒரு கோர சம்பவம். 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அஇஅதிமுக அரசு அப்போது ஆட்சியில் இருந்தாங்க. இதை குறித்து அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டபோது, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற அளவில் அவர் பேசியிருந்ததும் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சுன்னு நம்ம பார்த்தோம். அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 13 பேர் குருவியை சுடுவதைப் போல சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த 13 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து போராட்ட குரல்கள் வலுக்க ஆரம்பித்த போது தான் அதே அஇஅதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு அந்த ஆணையமானது 3000 பக்கத்திற்கு ரொம்ப விரிவான டீட்டெயில்டான ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருந்தாங்க 2022ஆம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம். சரியாக 2022ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் மே மாதம் 18ஆம் தேதி அருணா ஜெகதீசன் அவர்கள் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. அதன் பிறகு தமிழக சட்டமன்றத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருணா ஜெகதீசன் அறிக்கை தொடர்பான வாத பிரதிவாதங்கள் அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. எப்பப்பா நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த அறிக்கையில் அப்போதைய கலெக்டராக இருந்த வெங்கடேஷ், தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ், டிஐஜி கபில்குமார் சரத்கர், எஸ்பி மகேந்திரன், துணை வட்டாட்சியராக இருந்த சேகர் உள்ளிட்ட 21 பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட பரிந்துரை பண்ணியிருந்தாங்க நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள். இந்த சூழல்ல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் அப்படிங்கிறவர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கான ஏடிஜிபியா ஏற்கனவே பதவி உயர்வு பெற்றிருந்தார். இவர் 1993ஆம் ஆண்டு தமிழ்நாடு அளவிலான ஐபிஎஸ்ஆ வந்து முதல்ல வந்து பதவிக்கு வராரு. 30 ஆண்டுகளை நிறைவு பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிற காரணத்துக்காக சமீபத்தில் தான் தமிழக அரசின் சார்பில் அறிக்கையின் மூலமாக அவர் டிஜிபியா பதவி உயர்வு பெறுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. இதுக்கு தான் கடுமையான எதிர்ப்புகள் எதிர்க்கட்சிகள் மத்தியில் இருந்து வந்திருக்கிறதா பார்க்க முடிகிறது. இதில் என்ன ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி அப்படின்னா, இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து நபர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டி அவங்களுக்கு தக்க தண்டனையை வழங்கி தருவோம் அப்படின்னு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்த போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதியாகவே கொடுத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த குற்றவாளிகள் பட்டியலில் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய சைலேஷ்குமார் யாதவ் அப்படிங்கிற நபருக்கு டிஜிபியா பதவி உயர்வு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்னோலின் அப்படிங்கிற ஒரு இறந்து போன அந்த பெண்ணின் பக்கம் நிற்கிறீங்களா, அல்லது அவரை சாகடித்த அந்த காவல்துறையின் பக்கம் நிற்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்கள் எழுப்ப வேண்டியது இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கடுமையான கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. மிக குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, 17 காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அறிக்கை கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் ஆகுது. ஓராண்டுகளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் கூட இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்படி என்றால் காவல்துறையை தமிழக அரசு காப்பாற்றுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த காவல்துறை அதிகாரி மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டத்தில் கலெக்டராக இருந்த அரசு அதிகாரிகள்,
அரசுக்கு துணை போன மற்ற அதிகாரிகள் ஆகிய அத்தனை பேருடைய பட்டியலையும் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தங்களுடைய அறிக்கையில சமர்ப்பித்து கொடுத்திருந்த போதும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்த திமுக அரசு அமைதி காப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயத்தை எல்லாரும் கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் காவல்துறையை ஏவி விட்டு சாதாரண எளிய பாட்டாளி வர்க்க மக்கள் மீது குருவியை சுடுவதை போல மக்களை சுட்ட அந்த அரசுக்கும் அப்படி சுட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர்களுக்கே இவர்கள் பதவி உயர்வுக்கு பரிந்துரை செய்வது அப்படிங்கிறதும் எந்த விதத்துல வேறு வேறா தெரியுது. அப்ப ரெண்டுமே ஒண்ணுதானா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பி இருக்கிறாங்க எதிர்கட்சியினர். இந்த விவகாரத்துல திமுகவோடு கூட்டணி கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. நமக்கும் அது ரொம்ப அதிர்ச்சி அளிச்சது. இன்னைக்கு இவங்க இதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு நமக்கு. இப்படியாக கூட்டணியில் இருக்கிறவங்களே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிற டோனை பார்க்க முடிகிறது. அதே போல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், அமைப்புகள், பல கட்சியினரும் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. இப்படி சுட்ட நபருக்கே யார் தலைமையில அந்த சம்பவம் நடைபெற்றதோ அவருக்கே தற்போது தமிழ்நாடு அரசு பதவி உயர்வுக்கான பரிந்துரை வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இதை எப்படிப்பட்ட இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறத பார்க்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் சமூக நீதியா, இதுதான் உங்களுடைய விடியல் ஆட்சியா அப்படின்னு எதிர்க்கட்சியினர் பல பேர் தங்களுடைய குரல்களை, கண்டன குரல்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்யுமா, தமிழ்நாடு அரசு இதை கருத்தில் கொண்டு அவருடைய பதவி உயர்வை நிறுத்தி வைக்குமா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதே போல ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டு இயக்கத்தினர் இயங்குவதற்கான அனுமதியே மறுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான போக்கு இல்லை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணன், மக்கள் அதிகாரத்தின் தோழர் திரு மருது போன்றவர்களும் தங்களுடைய குரல்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்தமே வராங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போக செய்கிறாங்க. ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவான போக்கை தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எனவே இதனுடைய போக்கு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த உடனே 2022ஆம் ஆண்டு உங்கள் கையில் அருணா ஜெகதீசனோட அறிக்கை வந்துருச்சு அப்படின்னா இப்போது வரைக்கும் 2 ஆண்டுகளாகி நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன்? இன்னைக்கு அதனுடைய முக்கியமான ஒரு முகமாக இருந்தவர் டிஜிபியாக ஆகிறாரு. அப்போ நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக நாளைக்கு இப்போ இந்த பல்வீர் சிங் ஐபிஎஸ் ஒருத்தர் நம்ம பார்த்துருந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பற்களை பிடுங்கினார். கட்டிங் பேரால் பற்களை பிடுங்கினார். அவருக்கு மேலே இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் பேசி சமூக ஊடகங்களை அதை பெருசாக்கி அதன் பிறகுதான் அவர் நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ நாளைக்கு இவருக்கும் ஒரு பதவி உயர்வு வழங்கி இவரையும் ஒரு முக்கியமான பொறுப்புல முக்கியமான நகரங்களை அமர்த்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயமா இருக்குது? இப்படியாக தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடித்த அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாக இந்த அரசும் செயல்படுகிறதா? அப்படி என்றால் இது மக்களுக்கான அரசா, அதிகார வர்க்கத்திற்கான அரசா அப்படிங்கிற கேள்விதான் இயல்பாக எல்லாரும் மனசில் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு காவல்துறையின் தலைவராக திகழக்கூடிய, தன்னுடைய துறை அப்படின்னு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சியினர் அனைவரும் முன் வச்சிருக்கிறாங்க. இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதற்கு என்ன விடை தரப் போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. மற்றும் ஒரு தலையம் நிகழ்ச்சி சந்திக்கிறேன். வணக்கம்.